ஹலோ காய்ஸ், நீங்கள் வருது பேஸ் கேமிங் சேனல். நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா பென்டன் அல்டிமேட் காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷன். பேர் கூட சொல்ல தெரில, வந்துட்டாங்க இவங்களாம். என்னங்க பேரை சொல்ல தெரியல இல்லடா, பேர் உனக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம பண்ணப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைத்தியக்காரன சரி என்ன பண்ணுறதுனே தெரில. அதாவது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு அதை மறக்காமல் செக் பண்ணுறேங்க. நீங்களே போய் செக் பண்ணுறேங்க. நாங்கள் சொன்னால் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்காது. நீங்கள் ஐஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆமாம், போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறேன். இதான் லாஸ்ட் எண்டு. மறக்காமல் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நம்ம பேபிக்கு அடிக்கிற அடியில் அவனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சேனலை. மறக்காமல் வீடியோ பார்த்துனுங்க எல்லாரும். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேபிக்கு தெளிக்க விட போகலாம். ஐயோ, இந்த ஃபைட்டில் நீ அடி வாங்க போறியா அவன் அடி வாங்க போறானே தெரியல. வேணாம், அவன் தான் ஏன் கவலைப்படுற? நீ வந்து அடி வாங்கி சாவறதெல்லாம் பார்க்குது என் கண்ணெல்லாம் மினுமின்னு இருக்குடா. கூடவே வந்து நசிங்க பத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்காகவே அந்த பேபிக்கு ஒரே அட்டெம்ப்டில் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே அட்டம்ப்ட்லையா? நீ எத்தனை அட்டம்ப்டில் முடித்தாலும் ஒரே அட்டம்ப்டில் முடிச்சதுதான்டா ஒரே எல்லாம் எக்ஸாமில் தான் 3 அட்டெம்ப்ட் எழுதுவோம். இதெல்லாம் ஒரே அட்டெம்ப்டில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். போயிட்டே இருப்போம். வந்தா ரயிலே, குத்துனா ஜெயிலே, போனா பயிலுன்னு போயிட்டே இருப்போம். எது இத்தனை எபிசோட அந்த டைலாக மனப்பாடம் பண்ணியிருந்தியா? அந்த எஸ்கே நினச்சால இவ்வளோதான். இவ்வளோதானா? சரி, இப்போ என்ன பண்ண? இப்போ கரெக்டாக சொல்லுவோம். இவ்வளோதான் சொல்கிறேன்ல. ஆமாம், மேலே ஒரு இது ஒன்று பார்த்தேன், கூண்டு. அதுதான் இது பண்ண, அதுலேயே தான் போனோம். அந்த கூண்டில் தயவு செஞ்சு உன்னை அடிக்கணும்டா. ஸ்பைடர்மேன் சைஸ் தான் இருக்குது அந்த கூண்டு. இது ஒரு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். தப்பு பண்ணிட்டோம். அறிவு கட்டவனாக இருந்தால் இப்படி தான். ஒரு மூளையில் கால்வாசி இருந்தால் பரவாயில்ல, முழுவாசியும் மண்ணாக இருக்கே. என்ன செய்கிறதுனே தெரியல. உங்கள்கிட்ட ஜாஸ்தி குத்துனா நீ வழியவே தெரிஞ்சிருப்ப. வழியெல்லாம் நல்லா எட்ட மாட்டேங்குது. ஏய், நல்லா வழியெல்லாம் ஷார்ட் கட்டு தேடி நான் போயிருப்பேன். உடையணுமான அந்த சங்கிலியை அட்ரா கை போடல. என்ன அடி சொன்னா கீழே போகலாம் தெரியலையே. ஐயோ, இங்கேருந்து அடிக்கிறது தப்புச்சுன்னு கீழே போயிடலாம். இங்கேருந்து வேணா ஏம் பண்ணி அடிச்சு பாரு. ஆவாதுன்னு நினைக்கிறேன். இவனை சடிப்போம். இவனும் கீழே போகிறான். சரி, இத்தனை நாள் இந்த மூவ் தெரியாமல் போயிடுச்சு. இத்தனை நாள் என்னமோ நல்லா இருக்கு. இது மேலே போயிட்டு எக்ஸ்போர்ட் டக்குன்னு கீழே ஒரு காலத்துக்கு நல்லா நாய் மாதிரி. ஒரு காலத்துக்கு நாய் மாதிரி வரானா? டேய் போடா நீ. இங்கே ஏதோ ஒரு இது இருக்குது. ஒரு வேளை அது இதுவும் இல்லையோ, அடிக்கிறது இல்லையோ? அப்போ அந்த பாக்ஸ் சொல்றா. இப்போ புரியுதா? புரிஞ்சிச்சு. இதில் எடுத்துட்டு வந்து வச்சா புரிஞ்சிச்சு. இப்போ இதில் கேட் திறக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இன்னொரு 2 பாக்ஸ் இருக்கு மொத்தம். அங்கே இன்னொரு பாக்ஸ் எடுத்து வச்சுன்னா மேலே ஏறிடணும். பார்த்துங்க, ஐடியாவாக நான் சொன்னதுனால தான் இப்போ இல்லையே வழி தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை மாதிரியே இதில் யாருன்னா மாட்டி அது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பேர் வந்திருப்பீங்க. அப்படி வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதெல்லாம் நான் டேய் அவங்களாம் இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி போயிருப்பாங்களா? மனசாட்சியே இல்லாமல் சில பேர் வந்திருப்பாங்க. என்ன மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ் இருப்பாங்க இந்த உலகத்தில் வந்திருப்பாங்கன்ற மாதிரி நோ பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க. அட போடா ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இப்படி வந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே. லாஸ்ட் ஃபைட்டை நல்லா பண்ண சொன்னா தமாசா பண்ணிட்டு இருக்கேடா. அட போடா டேய். நாங்கள்லாம் சண்டை போகிறதுன்னு வந்துட்டா யார் பேச்சும் கேட்க மாட்டோம். யார் பேச்சு கேட்காம பாப்ப பேபிக்குன்னா எங்கள் நன்மையில் ஆவரான்னு. என்ன நிலைமையில ஆவரா பாப்ப நீ அடிச்ச பிறகு பார்ப்பேன். பேபியோட ஆள் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இவனை பக்கத்தில் கஞ்சி கேட்ட சத்தியை பார்ப்பேன். பவர் இருந்து என்ன பிரயோஜனம் பென்டன் கிட்ட? இந்த கேட்டால் கூட திறக்க முடியாத நிலைமையில ஆகிட்டு வரான் பென்டன். ரொம்ப கஷ்டங்க. செவ்வறு உடைக்கும் போது இவங்க சாடலாம். ஆனால் அது ஒரு இரும்பை உடைக்க முடியல. அது ஏதோ வாஸ்தவமான விஷயம்தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்பு போல. இப்போ இதை எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்? இது ஒன்று சைடில் 2 இருக்கு. இல்லை 2ஆ? ஆமாம், இங்கே ஒன்று இருக்கணும், இன்னொரு பாக்ஸ் தான் வைக்கணும். அது வச்சா என்ன ஆகும்? இங்கேருந்து யுமாங்க சாரால் தூக்கியே போட முடியும். இந்த கேட்டில் தான் அந்த கேட்டு தூக்கி அடிச்சுட்டு போக வேண்டியதானே. செம்ம கண்டுபிடிப்பு தான். உனக்கு வந்து அடுத்த கேமில் அவார்ட் தராங்க. அவார்ட் தராங்களா? ஆமாம், கொஞ்சம் நல்ல அவார்டை பேரெல்லாம் பெருசாக போட்டு தர. ஆமாம், அவார்டு இது பாட் ஆஃப் த ஹோல் இயர் அப்படின்னு இருக்கு. பேன்வேல்டு பாட் ஆஃப் அப்படிங்க நீங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவ்வளோ பெரிய அவார்ட்லாமா எனக்கு தராங்க? ஆமாம், உனக்கு அது இதுதான் பெஸ்ட் தான். அட போடா டேய். என்னடா டேய் லாஸ்ட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் வருவான்னு இவ்வளோ நேரமாக ஏதோ. ஐயோ இருங்க, இந்த பாக்ஸ் கொடுக்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காட் ஆஃப் வாரில் ஓன்னு கொடுத்து பழக்கம் ஆயிடுச்சா, மாற்றி கொடுத்துட்றேன். காட் ஆஃப் வாரில் கொடுத்து பழக்கமாயிடுச்சு. இந்த லீவர் எதனா பிடிச்சா ஓன்னு கேட்கும்ல, அது கொடுத்து பழக்கமாயி இதில் எதனா கத்தா கொடுத்துட்றேன், அடிக்க ஆரம்பிச்சிடறான். என்னடா இது? அந்த பக்கம் வருது 2 பாக்ஸும். ஐயோ, கண்டுபிடிச்சவன் ரொம்ப அறிவாளியாக கண்டுபிடிச்சிருக்கான். அவன் கண்டுபிடிச்சேன். நான் எவ்வளோ பேர் அறிவாளியாக இருப்பேன். ரொம்ப என்னன்னு தெரியலைங்க, ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன ஜாம் ஆகுதா? என்ன ஜாமு? கிசான் ஜாமா இதுவா? பன் பட்டர் ஜாமு. அட படா.
என்னடா நான் இந்த 2 பெட்டியே வச்சா இங்கேருந்து நவுத்தின்னு போயிடணுமோ பிரேபிக்கு வரைக்கும். நான் புள்ளியே அவன்கிட்ட போய் 2 பேர் வச்சு அடிக்கணுமோ. எதுக்கு நீ நடுவில் ஷீல்டு வச்சு விளாண்டு இருக்க? உருண்டு போலான்னு பார்த்தேன் கொஞ்சம் செய்யலா வரமாட்டேங்குது. இதில் உருள முடியுமா? முடியுமே. உருள மாட்டான், ஃபாஸ்ட்டாக போவான் கொஞ்சம் முன்னாடி. ஓ என்ன சேவ் பண்ண போறியா? இருக்கு பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம். அப்புறம் பக் ஆகிட்டு போகுது கரெக்டாக அவன்கிட்ட பேச்சு சாவடி நாட்டில் பக் ஆகிட போகிறான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்டிங். இதான் நம்ம கேம் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த பென்டன்ற கேம் தான் நம்ம முடிக்கிறோம். மறக்காம இந்த வீடியோக்கு மட்டும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி தேடி விட்டு ஸ்மாஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சு டைம். எப்பவுமே ஹீரோ டைம் தான். இவங்க சார் ஏங்க நாங்கள் இருந்தது இவங்க சார்ல தாங்க இருந்தோம். அவன்ட்டான் கமான் சைஸுக்கு எலி குஞ்சி மாதிரி இருக்கேடா. டேய் என்னடா வாழை புஸ்டிக்கு போடுறான்? ஏய் என்னடா இது இமாங்க சாருக்கு வந்து சோதனை. சிங்கத்தோட வாலியே பிடிச்சி பார்த்துடான். சிங்கத்தோட டேய் செத்துருமா? அது என்ன ஜென்மமே தெரியல. தண்ணியில சோகம் என்னன்னா பென்டனே கஷ்டப்பட்டு தூக்கி போட்டு ஆர்டிஃபேக்ட்லாம் கீழே போகுதுடா. கீழே தானே போகுது. பொறிக்கிறதுக்கெல்லாம் எங்க எவ்வளோ போடுற என்னாச்சு? ஆர்டிஃபேக்ட் கம்ப்ளீட். இன்னொன்று வந்துச்சு போலங்க. டேய் ஆமா அந்த காவாலோட தூக்கி போடுமே. காவால அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 7வது பாட்டு எண்டிங்ல போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று காவாவோட வந்துருக்கும். அது இப்போ இங்க வந்து கடல்ல சேர்ந்துக்குது போல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எங்கடா டேய் வரண்டா உனக்கு காவாக்குள்ள போஸ்டல கடைசியில ஊரெல்லாம் சுத்தி இங்க வந்துச்சே. நல்ல வேலை கரெக்டான டைம் தான் வந்த நீ. தம்பி இங்க பாடுறா டேய். காட் ஆஃப் வார் மியூசிக் தான் நடுவில் வருது, பார்த்து இருந்துக்குங்க. மனுஷனுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சம் உணர்ச்சி போட்ட காட் ஆஃப் வார் மாதிரி. யாரா அவன் என்னடா பண்றான்? ஓடி விளாண்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்களா இல்லையா? போகிற ஷாக்குடா டேய். ஷாக் வச்சுக்கடா ஷாக்கு. ஏய் என்னடா ரொம்ப பெரிய பஞ்ச் டைலாக்லாம் பேசினா ஒரு அடி கூட அடிக்க மாட்டேங்கிறான். அம்மா வச்சாம்பேர். நீ கேட்டோன்னே வச்சாம்பேர். இதாப்பா ஆசையாப்பா கெடுக்கணும். கேட்டோன்னே மேல்ரா கையா வைக்கிறோம். நாங்களாம் எவ்வளோ பெரிய ஹாலு. எங்க மேல கை வைக்கிறியா? ஆமா பெரிய ஹால் தான். 10-15 பேர் படுக்கலாம். முன்னாடி ஏதோ ஹோட்டலில் பரோட்டா குத்திருவான் நினைக்கிறேன். ஒரு குத்துவான் பாருங்க. இருங்க காட்டுறேன். பரோட்டா குத்துறான். டேய் ஆசான் பரோட்டா குத்துறதுல நீ ஏன்டா அடி வாங்குற? ஒழுங்கா எங்களுக்கு ஓடிட்டு இருந்தாங்க பரோட்டா குத்து. நாங்களும் முன்னாடி ஹோட்டலில் பரோட்டா குத்திருக்கோண்டா. டேய் போடே. ஓ பில்டிங்கோட சுற்றி சமாடி கட்டணா ட்ரையாங்கிள். போடே வாங்கிக்க ஒரு குத்து. பில்டிங் ஓடிக்கிறான் பாரு. இப்படி ஒரு ஹீரோவா இருந்துட்டு பில்டிங் ஓடிக்கிற அவமானமா. ஐயோ குஸ்தான் தப்பா குத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தப்பா குடுத்துட்டியா? ஆமா தப்பா குத்துறேன். அஸ்தான் அசிங்கப்படுத்திட்டா லைட்டா. அசிங்கப்படுத்தல நீயே உன்னை அசிங்கப்படுத்திக்கிற. நம்ம பரோட்டா குத்தணும்னு பார்த்தா பில்டிங் குத்திருக்கான் போல. எதுடா தேவலாம சிட்டியில அழிச்சிட்டு இருக்க? அழிப்போம். ஒரு ஹீரோவா இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ற பத்தியா? 4 உசுறு போனவன் 4 லட்சம் பேர் தப்பிப்பாங்கண்ணா. 4 உசுறு போதில் தப்பே இல்லையே. நீ அங்க இருக்கிற மொத்த சிட்டியே போடுறடா. 4 உசுறு இல்லை 4 உசுறு தான் இருப்பாங்க போல. அதுல இன்னும் மிச்சம் 4 பேரை காப்பாற்றிடுவேன். அப்புறம் என்ன வேணும்? ஏடா உனக்கு ஹெல்த் 4 பேர். நானு பென்னு அவன் பெண்ணது கெவினு ஆஸ்மித்து 4 பேர் உயிரோட இருப்போம். மிச்சம் செத்துருவாங்க. அவனுக்கு என்ன ஃபுல்லா லைஃப் மறுபடியும் வந்துருச்சு. ஏன்னா ஆமா. ஐயோயோ இதை பார்க்காம நீ வெறும் ஜாய்ஸ்டிக்ல வெறும் பாக்ஸ் மட்டும். நம்ம இந்த எனிமியோட ஹெச்பிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அடிச்சு சாவடி கொலகாண்டில் அடிப்பேன். கொலகாண்ட் அதான் அடிக்கிறானே கொலகாண்ட். என்ன அவனுக்கு ஏன்னா நான் நச்சுருவா போகிறான். இப்படி இருந்தாலே கையில் சாவ தான் போகிறான். சாவ போகிறான். அதோ இந்த வாட்டி கரெக்டாக கொடுத்துட்றேன். உன்ட்டானா எஞ்சிரா ட்ரையாங்கிள். இதுதான் போன வாட்டியும் கொடுத்த. ஆமாம் இந்த வாட்டி என்ன கேட்கும்? ஓ கேட்குமா? போன வாட்டி ஓ கேட்டது. ட்ரையாங்கிளுங்க நல்ல வேலை ஓவே கொடுத்துருப்பேன். செத்துப்போ வயிற்றுலேயே கொடுத்து போடு. அத்தனை கிரகத்தை தாண்டி இந்த கிரகத்துக்கு வந்த பற்றி அதான் தவறான செயல். அதனால ஹைட் எகுறான். ஆமாம் ஏன் ஜம்ப் பண்ணுறது இருக்காது. தண்டர்லாம் வலிக்கிறான் போடா. தோரா மாற போகிறானோ? செத்துப்போ தோரா மாற ரொம்ப கஷ்டமாச்சே. தோர் எவ்வளோ பேர் ஆளு. தோரோட ஃபேர்னால நல்லா ஆளு தெரியுது வேறு லைட்டா. ஐயோ அசிங்கப்படுத்துறாங்க. என்ன பேச முடியும் சொல்லுங்க. ஏய் போடா அப்படி போய் அவனுக்கு அடிக்க சொன்னா தவக்கல மாதிரி ஜம்பன்னு இருக்கான். ஐயோ சூறாவளி சீட்டு போட்டு ஐயோ அடிக்குதுங்க. சூறாவளியா? ஹெலிகாப்டர்லாம் வந்து இதுவாண்ட வந்துடுது. நம்மளுக்கு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா பில்டிங் உடைக்க முடியுது. கப்பல்லாம் வரும்போது கப்பலில் உடைக்க முடியுது. ஹெச்பி வருது. பில்டிங் உடைக்கிறது அட்வான்டேஜா? ஹெச்பி கிடைக்குதுங்க அதில். ஹீரோ மக்களை காப்பாற்ற சொன்னா கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப அதே பேசிட்டு மக்களை காப்பாற்ற சொன்னா வீட்டில் என்னடா மக்களை காப்பாற்ற இப்போ சண்டை போட்டுருங்க. அது என்ன மக்கள் வீட்டையே உடைக்கிறேன்? ஐயோ திரும்ப சூறாவளியை போட்டுக்கிறானே. அவனே சாவலாம் சூறாவளியில். தள்ளிப்போ நல்ல வேலை கொஞ்சம் சார். இங்கே பாருங்க சார். இந்த பவர் சார் போட்டிங்க வச்சுக்கோங்க சார். உங்கள் பவரை மறுபடியும் 2வது இந்த வாட்டி தப்பா குடிப்பியா? இந்த வாட்டிலாம் கரெக்டாக கொடுத்துருவேன். அதே சீன் மாதிரி தான் செய்யுது. செத்துப்போ நான் டிஜிகால் அடுத்து சொன்னேன். பாக்ஸு இப்போ தான் கொடுத்துருப்பேன். ஆனால் கரெக்டாக குத்துட்டேன். வாங்கிக்கோடா குமான் குத்துறான். சரியான வாங்கிக்க மாட்டேன். எஸ்கேலாம் குத்தனா அப்போ தான் குத்துலாம். இந்த மாதிரிலாம் அடித்தானா நாளைக்கு ஒரு 4 கயிறு வாங்கிட்டு வந்து தூக்க மாட்டி செத்துருவான். அவன் தூக்க மாட்ட கூட ஃபேன்லாம் பக்கத்தில் இல்லையடா.
அவன் ஐடிக்கு ஃபேன்லாம் இங்கே ஒன்றும் தயாரில்ல அப்படி சொல்கிறோம். பக்கத்தில் ஃபேன் இல்லையா எந்திரிஞ்சு நிலால கயிறு கட்டி தொங்குவான் போல இருக்குது 3 கிரகத்துக்கு தர்ற மாதிரி. ஏங்க அவன் ஒரு குத்துறா பாருங்க. அந்த குத்துல கதிகளி நம்ம ஷீல்டு கேட்குது. அம்மா நல்ல வேலை போராடி இவன் வேற தவளை. ஓ சும்மா பறந்துடுறாங்க தவக்கலை மாதிரி. இல்லை நான் கேட்குறேன் அவ்வளோ பயம் எதுக்கு வரணும் சண்டை போடுறதுக்கு? முதல்ல இது நீ ஆர்டிஃபேக்ட் எடுப்பேன்னு தெரியாதுல்ல அவனுக்கு. இல்லைங்க முதல்ல அவன் நினச்சிருப்பான் போல இருக்குது MK கேமிங்னு. அவன் தான் தெரிஞ்சுருக்கீங்க வந்தோடனே தான் SK தான் கேம் விளாடாரு. அதெல்லாம் பயப்படுறான் அவங்களுக்கு புரியலையா? அவன் நான்லாம் ஆடிந்தேன்னா அவன் அவனா நீலாம் ஆடிந்தானா அவன் இருந்திருக்க மாட்டான். எப்பயும் முடிச்சுட்டு வர கிரகத்துக்கே போயிட்டு இருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கவே மாட்டான் அந்த கிரகத்துக்கு. ஏன்னா தெரிஞ்சிருக்கும் போன இடத்துல தெரிஞ்சிருக்கும் MKவா வேஸ்ட் கிரகம். அவனே அந்த கிரகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா எவ்வளோ வேஸ்ட்டான கிரகமாக இருக்கும். நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் சொல்லி கம்முன்னு போயிட்டு இருப்பான். யாரா நீ டேய் அப்பா அங்கே பேர் உனக்கு அடிக்கிற அட்லி இன்னைக்கு செத்து போடான். இன்னும் சாவலை. அவங்ககிட்ட போய் என்னடா பேசிகிட்டு இருக்கேன் செத்து போடான்ட்டு. என்ன சாவே மாட்டான். ஒரு அடியில் முடியலன்னு பார்த்தா செத்துப்போ கடைசி அடி. ஐயோ அடிக்கிறானே. அவன் தான் உன்னை அடிக்கிறான். நீ போய் என்ன தவளை கொட்ட போய் செத்து போடா. செத்துறான் போய் மண்டிடுறா. என்னடா அசிங்க பத்திரடே பொட்டேச்சு பேசி எவ்வளோ போராடுவ சாவுடா. ஐயோ வேற ஆடா உன்னாடி அசிங்கப்படுத்தாம சாவுடா. ஐயோ கடைசி நேரத்தில் அடிக்கிறானே கோவம் செத்து போடா. ஒரு அடி ஆடா பாவி ஒரு அடி தாக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி அடி வாங்கி இப்போ அடி வாங்கிடுவான். இப்போ அடி வாங்கிட்டான் வாங்கி ஐயோ சாவு கடைசி மூச்சிருக்கு. அம்மா அடி செத்து போயிட்டான். அப்பா எங்கள் அப்பே தெரியும் செத்துருவான்னு. எப்பயும் படுத்துட்டான். செத்துப்போ நான் மறைக்கல சார் பார்க்குறியா நான் பக்கத்தில் தானே நின்னா அடி தூரமாக போயிட்டேன். ஃபுல் பவர் ஆஃப் த அனலிட்டிக்ஸ் ஆஃப் த இயர் ஆஃப் த ப்ரோ பிளேயர் ஆஃப் த SK. வேணாண்டா நோ வேணாம் சொன்னா விட்டுருவோமா? ஐயோ காப்பாற்றுங்க நீங்களா போகிறான். எங்கே போகிறான்னா லாஜிக் படி பார்த்தேன்னா காப்பாற்றுங்கன்னா கூட நேராக தானே போயிடணும். அவன் எப்படி நிலாக்கு போகிறான். நான் அந்த மாதிரி தூக்கியிருக்கோம் நம்ம. இந்த பாருங்க அந்த இது கொஞ்சமாக போது பாருங்க. அந்த காஸ்மிக் ரேஸா அது கொஞ்சமாக போயிடுச்சு. இப்போ அவன் அனுப்பிச்சு பென்டன் வந்தாச்சு. ஏய் எங்க வா என்ன கேட்குறது நல்லா வேலை பார்த்தேன் அவன் ட்ரீக்ஸ் அப்படின்ட்டு. இது நல்லா இருக்கும். இது மேலே கனவே போயிடுச்சுங்க. கரைஞ்சி போயிடுச்சே. ஏன் என்ன இது போயிடுச்சு வந்துட்டாங்க கரெக்டாக சண்டை முடிஞ்சோடனே வர. ஐயோ நீ என்ன விளாடுறியா திரும்பவுமா? இது நிறைய திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் போல. கம்முங்க ஜிம்மி என்னாச்சு? சும்மா ஸ்லாமர் மூவி அந்த இது வந்ததா 2 எலக்ட்ரிக் ஸ்லாமர் அது இப்போ தான் நெட்டில் வந்தது அப்படின்றான். வா சூப்பர் ஸ்வீட் போடு. நீ தானே என்னோட உண்மையான ஃபேனு எத்தனை எல்லாம் நீ ரொம்ப இதுடா. நீ தான் என்னை ஸ்பை பண்ணி அந்த வீடியோலாம் வெளியே லீக் பண்ணணுன்னு பார்த்தேன் நியூஸில் வீடியோலாம். அப்படியா? ஆமாம் நான் உங்களை இது பண்ணி தான் அந்த மானிட்டர் பண்ணி தான் இருந்தேன். அந்த ஈவில் வேப்புக்கு நீங்கள் அடித்து பேசி காமிச்சிங்களே செம்மையாக தலைவாதோ ஒரு மாதிரி அவங்க அடிச்சிங்க போகிறாங்க இப்படி கையை வச்சு. இந்த 3க்கு போயிருக்கு. ஆனால் அந்த 3க்கு போகிறதுக்கு முன்னாடி அதை சிக்னல் கட் ஆயிடுச்சுன்றாங்க. இம்பாசிபிள். அது எப்பறம் அவன் போயிட்ட காரணங்களா அவன் நான் மனுஷன் ஆட்டான் அது உள்ள அப்படின்றாங்க. நீ வேறு தான் சொல்லுவேன் கேட் அப்படின்றாரு. நீ எதை பற்றி பேசுகிற இப்போ மனுஷன் இருப்பான்றியா அப்படின்றாங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. சும்மா ஸ்லாமர் 2 எலக்ட்ரிக் ஸ்லாமர் போடுங்கடா படத்தை. ஐயோ இப்போ நம்ம அங்கே அடித்தது இங்கே வரான் நிலாவுக்கு வரான். ரிவெஞ்ச் எடுப்பானோ? ரிவெஞ்சா தெரியல. மனுஷனாக மாட்டான்னு நினைக்கிறேன். அடிச்சு அடியில் ஒரு மாதிரி மண்டைக்கின்னெல்லாம் உடஞ்சிச்சு போல. உங்க மனுஷனாக மாட்டாங்களா? டேய் அதோ இப்போ தான் மாறுறாங்க. இதெல்லாம் தெரியும். யார் இவன் பேர் என்ன? இவன் பேர் எது சொல்லுவாங்க? டேய் இவன் பேர் ஏதோ வரண்டா பேர் மாறிடுச்சுடா. ஐயோ இவன் பேர் எதிர்கால பென்டன். ஏய் எதிர்கால பென்டன்லாம் இல்லை. பென்டனிசன் நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமாக போயிடுறா நீ. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வருஷம் தனியாக இருந்து இந்த காஸ்மிக் ஷோ நான் உருவாங்கினேன். அந்த கஸ்டர்ட் தியேட்டர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்து நான் மிலிட்ரிஸையும் அழிச்சிட்டேன். என்னையும் அழிக்க ட்ரை பண்ணிட்டேன். இந்த வேபியும் அழிச்சிட்டேன். உன்னை கண்டிப்பாக இந்த பாறைகளுக்கு நடுலேருந்து வெளியே உன்னை அடிக்காமல் விட மாட்டேன்டா. எங்கள் சில் ஃப்ரைஸ் கூட இருக்கலாம்டா சாப்பிட்றதுக்கு. சில்லி ஃப்ரைஸ் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கலாடி வென்டனிசன் சில்லி ஃப்ரைஸ் போய் மாட்டிங்க. சில்லி ஃப்ரைஸ் சார் அவனுக்கு சில்லி ஃப்ரைஸ் பார்சல் சார். யார் அவன் நிலால குடிசை போட்டு தைக்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு கிரகத்தை அடிக்கும் போது இவன் அவனோட கிரகத்தில் அழிப்பான். ஓ விட்டுருங்க மூஞ்சி அதுக்கீழே போடாதீங்க. பேசு ஃப்ரெண்ட்ஸ் கேமை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோ பார்த்துருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேம்லாம் எப்படி இருந்தது மறக்காம சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு கேம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேனலில் ஸ்டோரி கேம் ஒன்று முடிச்சு போட்டிருக்கோம். அடுத்த கேம் என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். நான் உங்கள் SK நான் உங்கள் MK. டாட்டா பை பாய்.